வணக்கம் நண்பா, இதுதான் நம்ம சேனல் B.Sc.Agriculture. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் வந்து எங்களை அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. ஸோ அது மூலிமா நீங்கள் ஜாயின் ஆகிட்டு நீங்கள் அதில் டவுட்ஸ் கேட்கணும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போனால் ப்ரொடக்டிவ் கல்டிவேஷன் அப்புறம் செகண்டரி அக்ரிகல்ச்சர். ஸோ அதில் நான் இப்போ நடத்த போகிறது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளான்ட் ரெஸ்பான்ஸ் டு க்ரீன் ஹவுஸ்ன்ற லெக்சர் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு சின்ன இன்ட்ரோவை நான் இதை சொல்லிடுறேன். ஸோ ஒரு கிராப்போட ப்ரொடக்டிவிட்டியை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிராப் கிட்டே இருக்கக்கூடிய மைக்ரோ கிளைமேட்ஸ் தான் அதோட இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் சொல்லிட்டு சொல்லலாம். அந்த மைக்ரோ காம்பனன்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அந்த மைக்ரோ கிளைமேட்டிக் காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லைட், டெம்பரேச்சர், ஏர் கம்போஷன், அப்புறம் நேச்சர் ஆஃப் த ரூட் மீடியம் வரைக்கும் எல்லாமே அந்த கிராப்போட ப்ரொடக்ஷன், ஈல்டு எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணும். இதே ஓப்பன் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நேச்சர் வந்து அதோட ரூட் மீடியம் நம்ம பண்ணக்கூடிய டில்லேஜ் ஆப்ரேஷன், இரிகேஷன், ஃபெர்டிலைசர் அப்ளிகேஷன் மூலியமாக பாசிபிளாக இருக்கும். இதே நேச்சர் ஆஃப் தி ரூட் மீடியம் வந்து இந்த ஓப்பன் ஃபீல்டில் வந்து பண்ண முடியாது. இதே க்ரீன் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நேச்சர் ஆஃப் தி ஓப்பன் ரூட் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெர்மி கம்போஸ்ட்டோ அந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி உருவாக்க முடியும். ஸோ அது மூலிமா க்ரீன் ஹவுஸில் அந்த காம்போனன்ட்ஸ், ஸோ ஒன் ஆர் மோர் ஆஃப் தி காம்போனன்ட்ஸை வந்து நம்ம மைக்ரோ கிளைமேட்ஸ்லையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த டாப்பிக்கில் நம்ம இந்த பிளான்ட் ரெஸ்பான்ஸ் டு என்விரான்மெண்டல் பேராமீட்டர்ஸில் வந்து லைட், டெம்பரேச்சர், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, வென்டிலேஷன், அப்புறம் ரூட் மீடியம்ஸ், ஸோ இதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து லைட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லிட்டு சொல்லலாம். லைட்டு தான் பிளான்ட்டுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விசிபிள் ரைட் ஆஃப் சோலார் ரேடியேஷன் தான் கார்போஹைட்ரேட்ஸை வந்து CO2 அப்புறம் வாட்டர்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ண உதவியாக இருக்குது. அது எப்போன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில்லும் சன்லைட்டும் ப்ரெசன்ஸ் ஆகிட்டு அந்த பிளான்ட்டில் வந்து ரியாக்ஷன் நடக்கும்போது அது பிளான்ட்டுக்கான க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷனும் நடந்துட்டு அதுக்கு தேவையான கார்போஹைட்ரேட் சிந்தசிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு ஆக்சிஜன் வந்து வெளியே ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படி வந்து லைட்டில் வந்து நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஃபேக்டர்ஸால் அவைலபிள் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபெர்டிலைசர் எலமெண்ட்ஸ், அப்புறம் வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, லைட், டெம்பரேச்சர். ஸோ இது மூலியமாக தான் அந்த ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பிளான்ட்டில் எவ்வளோ நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அந்த பிளான்ட்டில் நடக்கிறது வந்து இது கூட டைரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்கிறோம், அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த நார்மல் ஈக்குவேஷன் தான் CO2 வாட்டர் ப்ளஸ் லைட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரோஃபில் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட்னு சொல்லிட்டு போட்டு கார்போஹைட்ரேட் ப்ளஸ் ஆக்சிஜன். ஸோ சின்ன வயசுலேருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோசிந்தட்டிக் ஈக்குவேஷன் தான் இங்கேயும் நம்ம லைட்டுக்கு வந்து சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த லைட் இன்டென்சிட்டி இருக்குல்ல, அதை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் யூனிட்னால நம்ம மெஷர் பண்ணலாம். அந்த யூனிட் பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லக்ஸ், LUX. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ட் illumination சொல்லிட்டு சொல்லலாம். அந்த சரௌண்டிங் சர்ஃபேஸில் 1 மீட்டர் ரேடியஸில் எவ்வளோ யூனிஃபார்மாக அந்த லைட் இருக்குன்றது வந்து இன்டர்நேஷ்னல் கேண்டில் யூனிட்டான லக்ஸில் வந்து மெஷர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டோட வேவ்லென்த் வந்து நேனோமீட்டரில் டிஃப்ரென்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா எல்லா லைட் சோர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு யூஸ் ஆகாது. ஸோ விசிபிள் லைட் சோர்ஸஸான 400 to 700 mm தான் இது வரைக்கும் கண்டுபிடிச்ச வரைக்கும் லைட் ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ராசஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. ஸோ அதுக்கு விட ஷார்ட்டர் வேவ்லென்த்தாக இருக்கக்கூடிய, அதாவது 400 நேனோமீட்டருக்கு கம்மியாக இருக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து அந்த செடி மேலே பட்டுச்சுன்னா அது ஒரு ஹார்ம்ஃபுல் நேச்சரை வந்து அந்த செடிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலேயே என்ன செய்வாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்க்ரீன்ஸான வந்து ஒப்பாக் நேச்சராக, யூவி லைட்ஸுக்கு மட்டும் ஒப்பாக் நேச்சராக, அதாவது 325 mm நேனோமீட்டருக்கு கீழே இருக்கக்கூடிய யூவி ரேஸ் வந்து உள்ளார வர முடியாத மாதிரி தான் கிளாஸ் ஸ்க்ரீன்ஸை வந்து இந்த ப்ரொடக்டிவ் கல்டிவேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூவி ரேஸ் வந்து இந்த 325 mmக்கு கீழே வர்றது வந்து இந்த செடிகள் மேலே பட்டுச்சுன்னா சீக்கிரமாக செல்ஸ் டெத் ஆகிட்டு அந்த செடி வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன். ஏற்கனவே சொன்னால் தான் விசிபிள் லைட், அதாவது ஒயிட் லைட் 400 to 700 நேனோமீட்டரில் இருக்கக்கூடிய லைட் தான் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு அதிகமாக யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபேரட் அந்த 700 to 750 mm பார்த்தீங்கன்னா பிளான்ஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபோட்டோசிந்தட்டிக் சேஞ்சஸை வந்து இது பண்ணும். பட் ஆனால் அதுக்குன்னு 750 mmக்கு மேலே போகக்கூடிய இன்ஃப்ராரெட் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் ப்ராசஸில் சுத்தமாக எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்காது. ஸோ அது ஒரு வேஸ்ட் ஆஃப் ப்ராசஸ் லைட்டுன்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைமரி இந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட்டு தான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தட்டிக்கு யூஸ் பண்ணுது. ஸோ இந்த 400 to 700 mmக்குள்ள இருக்க லைட்டை வந்து ஒயிட் லைட்டுன்னு சொல்லலாம், அதே மாதிரி விசிபிள் லைட்டுன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா விசிபிள் ஸ்பெக்ட்ரம்ட்டு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் 3 நேம்ஸ் இருக்குது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல்
இந்த 400 to 700 mm இருக்கக்கூடிய அந்த விப்கியூரன்ட் இருக்கக்கூடிய லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட், ப்ளூ, க்ரீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டியில் ஒரு இம்பார்ட்டன்ட் காசு நடக்கும். விசிபிள் லைட்டான அந்த விப்கியூரன் சொல்லக்கூடிய அந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரமில் வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டி நடக்கும். அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ரெட் கலர் லைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டி வந்து ஹையராக இருக்கும். இதே அது ரெண்டு கம்பைனாக இருக்கும்போது தான், இதே தனித்தனியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ளூ லைட் அதாவது ஷார்ட் வேவ்லென்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த க்ரோத் வந்து கம்மியாகும். அதே மாதிரி பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அதே மாதிரி டார்க் கலரில் வரும். இதே ரெட் லைட் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகவும் இன்டர்னோட் வந்து லாங்காகவும் இருக்கும். ஸோ அதனால் டால் பிளான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகும். ஸோ இப்போ நம்மளுக்கு இதிலேருந்து என்ன புரியுதுன்னா, வேவ் லென்த் அந்த விசிபிள் லைட்டான விப்கியூர் வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் அப்படி சொல்லக்கூடிய அந்த 7 விசிபிள் லைட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டிக்கு ரெடியாக யூஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். ஸோ இந்த டெம்பரேச்சர் வந்து ஒரு மெஷர் ஆஃப் ஹீட் வந்து அந்த பர்டிகுலர் இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கிறத வந்து நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர் வந்து ரேஞ்சில் இருக்கும்போது தான் செடி வந்து நல்லா வளரும். இதே அந்த ஆப்டிமம் டெம்பரேச்சர் கீழே போச்சுன்னா அந்த பிளான்ட் வந்து லைஃப் ப்ராசஸிங் வந்து நடக்காமல் நின்றும். ஸோ ஐஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து அந்த டிஷ்யூவில் ஃபார்ம் ஆகிட்டு செல்ஸ் வந்து பங்க்சர் ஆகிறதுனால பாசிபிளாக அந்த செடி வந்து சாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதே அப்பர் கேசஸ் போகும்போது என்சைம் வந்து இன்ஆக்டிவ் ஆகிட்டு அந்த லைஃப்க்கு தேவையான ப்ராசஸ் வந்து திருப்பி ஸ்டாப் ஆகும். ஸோ என்சைம்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா கேட்டலிஸ்ட்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளான்ட்டில் இருக்கிறது எல்லாமே ஹீட் சென்சிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அதனால் பயாலஜிக்கல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டில் வந்து என்சைம்ஸ்னால தான் கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. அதனால் நம்ம இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர்லேருந்து இல்லை மினிமம் ஆப்டிமம் டெம்பரேச்சர்லேருந்து டபுள் ஆகும்போதோ ட்ரிபிள் ஆகும்போது ஒவ்வொரு 10 டிகிரி சென்டிகிரேட்டுக்கும் டபுள் ஆர் ட்ரிபிள் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர் ரீச் ஆகிற வரைக்கும் மேக்ஸிமம் ஆப்டிமம் டெம்பரேச்சர். ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த ரியாக்ஷன் வந்து சப்ரஸ் ஆகிடும். ஸோ இது வந்து ஹோலாக ஸ்டாப் ஆகிட்டு அந்த செடி செத்து போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஸோ பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸில் வந்து க்ளோஸாக ஸ்பேஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸில் வந்து அதிகமாக இருக்கும். அதுவும் அவுட்டர் சர்ஃபேஸ் அப்போ கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் இதில் மாய்ஸ்சர் வந்து ஆட் ஆகிறது வந்து அதிகமாக இருக்கும். என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிளான்ட்ஸ் எடுத்துக்கக்கூடிய எவோப்போ டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலியமாக. நம்ம எவோப்போ டிரான்ஸ்பிரேஷன் பற்றி சிஆர்பி ஸோ கிராப் ஃபிசியாலஜி படிக்கும்போதே படிச்சிருப்போம். அந்த எவோப்போ டிரான்ஸ்பிரேஷன் மூலியமாக அந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்ற அந்த க்ளோஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாய்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர் வந்து க்ரீன் ஹவுஸில் இருந்து வென்டிலேஷன் மூலியமாக தான் இந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சென்சிபிள் ஹீட் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியை கம்மி பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்டென்ட்டுக்கு வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த டெசிரபிள் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியை வந்து ஒரு இடத்துல நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா ஹியூமிடிஃபிகேஷன் அதே மாதிரி டீஹியூமிடிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து நம்ம கண்டினியூஸாக கேரி அவுட் பண்ணிட்டே தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து ஒரு அக்செப்டபிள் ரேஞ்சாக வந்து எல்லா கிராப்ஸ்க்கும் எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 50 to 80% வரைக்கும் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்றது தேவைப்படும். அது அந்த கிராப்க்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். இதே பிளான்ட் ப்ரொபகேஷன் ஒர்க்ஸு, அதாவது இப்போ கட்டிங், ட்ரிம்மிங், ஜாயிண்ட்ஸ் வச்சு நம்ம கொடுக்குற செடியெல்லாம் இருக்குல்ல, நம்ம இப்போ ரோஜா செடியெல்லாம் திருப்பி உரமிடுதல் அந்த மாதிரி சொல்லிட்டு திருப்பி அந்த ஸ்டெம்மை மட்டும் கொண்டு போயிட்டு அங்கே நட்டு வச்சு இது பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 90% வரைக்கும் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வரும். அந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து அந்த செடிக்கு கிடச்சதுக்கப்புறம் திருப்பி நார்மல் சுச்சுவேஷன்ஸ்லாம் மாற்றி வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மர் டயத்தில் பார்த்தீங்கன்னா சென்சிபிள் ஹீட் வந்து டே டைமில் அதிகமாக இருக்கும். அதே வின்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம் டெம்பரேச்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏரில் வந்து ஒரு சென்சிபிள் ஹீட் ஆட் ஆகிட்டு காசு ஆகிறதுனால ஒரு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து அங்கே கம்மியாகிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் அங்கே எவாபரேட்டிவ் கூலிங் பேட்ஸ், ஃபாகிங் சிஸ்டம்லாம் வச்சு ஹியூமிடிஃபிகேஷன் ப்ராசஸ் நடத்துவாங்க. இதே ஒரு வேளை ஹையர் சைட்ஸில் அதாவது ஹில்லி ரீஜனில் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து அதிகமாக இருக்கும்போது அங்கே வென்டிலேட்டர்ஸ் அதே மாதிரி கெமிக்கல் டீஹியூமிடிஃபையர்ஸ் அப்புறம் கூலிங் காயில்ஸை வச்சு டீஹியூமிடிஃபிகேஷன் ப்ராசஸை வந்து நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஹேண்ட் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி மெஷர்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நான் இந்த பிக்சரில் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன். ஸோ வென்டிலேஷன் சொல்லிட்டு பார்த்திங்கும்போது ஒரு க்ரீன் ஹவுஸ் வந்து வென்டிலேஷன் வந்து ஒரு டெம்பரேச்சர் அதிகமாக்கிறதுக்காகவும் இருக்கலாம், அதே மாதிரி கம்மியாக்கிறதுக்காகவும் இது பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடு சப்ளையை வந்து மெயின்டைன் பண்ணணும், ஒரு ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணுன்றதுக்காக தான் வென்டிலேஷன்றது வந்து முக்கியமாக கொடுப்பாங்க. இதில் ஏர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 35 டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லா கிராப்ஸ்க்குமே நாட் சூட்டபுளாக இருக்கும். ஸோ க்ரீன் ஹவுஸில் 35 டிகிரி கம்மியாக தான் எல்லா மேக்ஸிமம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுவாங்க.
அது மட்டும் இல்லாமல் இது வென்டிலேஷன் மூலியமாக இந்த க்ரீன் ஹவுஸில் ஏர் டெம்பரேச்சர் வந்து இந்த 35 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு கம்மியாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அது ரொம்ப சிம்பிளாக நேச்சுரல் ப்ராசஸான வென்டிலேஷன் ப்ரொவைட் பண்ணுறது மூலியமாக. அது மட்டும் இல்லாமல் இந்த வென்டிலேஷன் நம்ம நேச்சுரலாக தான் பண்ணுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ ஹைடெக் அந்த ஹை காஸ்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் க்ரீன் ஹவுசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸில், அதாவது ஆர்டிஃபிஷியலாகவும் ஃபேன்ஸ் மூலியமாக வச்சு வென்டிலேஷன் ப்ராசஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. இதே ஸ்மால் க்ரீன் ஹவுஸ்னால் நம்ம நேச்சுரல் வென்டிலேஷன், ஸோ 6 மீட்டர் வைட் இருக்கக்கூடிய வென்டிலேஷன் சேம்பர் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துட்டோம்னா அந்த நேச்சுரல் வென்டிலேஷனே போதுமானது. அது ஸ்ப்ரிங் அண்ட் ஆட்டம் சிஸ்டத்தில். இதே ஃபேன் வென்டிலேஷன் வந்து எப்போ தேவைப்படும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிசீஸ் கண்ட்ரோல், ஸோ ஒரு ஹை லெவல் அந்த ரிட்ஜ் அண்ட் ஃபர்ரோ டைப் க்ரீன் ஹவுசஸ், அதே மாதிரி சாட் வித் க்ரீன் ஹவுசஸ்லாம் இது பண்ணும்போது அந்த மாதிரி இடத்துல தான் இந்த ஏர் டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஃபேன் வென்டிலேஷன்றது வந்து கொடுத்துட்ருப்பாங்க. அடுத்து CO2 மெயின்டெனன்ஸ். இப்போ ஒரு பிளான்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் ட்ரை மேட்டர் வந்து கார்பனால் தான் மேட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்பன்றது வந்து ஒரு பிளான்ட்டோட எசென்ஷியல் பார்ட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுவும் மற்ற நியூட்ரியன்ஸை கம்பேர் பண்ணும்போது கார்பன்றது முக்கியமாக தேவைப்படும். அதனால் ஒரு நார்மல் கண்டிஷனாக CO2 வந்து குளோபல் லெவலில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.03%, அதாவது 345 ppm ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். இதே க்ரீன் ஹவுஸ் கேஸஸில் அப் டு 1000 to 1200 ppm அந்த கிராப்க்கு தேவையான அளவுக்கு பொறுத்து மேக்ஸிமம் இவ்வளோ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த CO2 லெவலை வந்து எப்படி நம்ம அங்கே சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் ஹவுஸில் வரக்கூடிய லைட், டெம்பரேச்சர், அப்புறம் நியூட்ரிஷன் வேரியேஷன் லெவல்ஸை வச்சும், அப்புறம் அந்த இடத்துல என்ன கிராப் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி டிகிரி ஆஃப் மெச்சூரிட்டி. இப்போ என்ன ரைப்பனிங் ஸ்டேஜில் இந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் போதும், இதே சீட்லிங் எமர்ஜென்சி ஸ்டேஜில் ரொம்பவே கம்மியான அளவு தான் கார்பன் டை ஆக்சைடு இருக்கணும், அந்த மாதிரி ஸ்டேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி CO2 வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காப்ஸ்க்கு வந்து 1000லேருந்து 1200 ppm வரைக்கும் CO2 மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூட் மீடியா. ஸோ இந்த க்ரீன் ஹவுஸ் கல்டிவேஷனில் பார்த்தீங்கன்னா ரூட் மீடியான்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோலை ப்ளே பண்ணும். ஏன்னா இது நிறைய கிராப்ஸை கல்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபீல்ட் லெவலில் பண்ண முடியாது. மேலே ஒரு வெர்மி கம்போஸ்ட்டோ இல்லை காயப்பித்தோ ஒரு ஆர்டிஃபிஷியல் பாட்ஸில் வச்சு கல்டிவேட் பண்ணுறது இப்போது அதிகமாக வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இந்த ரூட் மீடியா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. இது வந்து என்ன ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்வாயராக ஆக்ட் ஆகும். என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான வாட்டர், அப்புறம் நியூட்ரியன்ஸ், அதே மாதிரி மைக்ரோ கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசர்வாயராக வந்து ரூட் மீடியான்றது ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் டிசர்வல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரூட் மீடியான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆர்கானிக் மேட்டர், மெயின்டெனன்ஸ் ஆஃப் கார்பன் நைட்ரஜன் ரேஷியோ, கீப்பிங் டிசர்வல் பல்க் டென்சிட்டி, கெப்பாசிட்டி ஃபார் மாய்ஸ்டர் ரிட்டென்ஷன் அண்ட் ஏரேஷன், பேலன்ஸ் ஆஃப் pH லெவல், அப்புறம் ஹை லெவல் ஆஃப் CEC கேட்டியன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு டிசர்வல் ப்ராப்பர்ட்டி அந்த செடிக்கு தேவையான அளவு மெயின்டைன் பண்ணி கொடுக்கறது தான் ஒரு பர்ஃபெக்டான ரூட் மீடியாக்கான டிசர்வல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ உங்களுக்கான லெக்சர் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோஸில் குறை நிறையெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒரு லிங்க் வந்து இந்த சேனலோட அபவுட் பேஜ்லையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த லெக்சர் நோட்ஸ்லையும் நான் சேனல் லிங்க்கையும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கையும் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் B.Sc.Agriculture சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.